அடிக்கடி ஆத்துல அடிச்சிட்டு போற பாலங்கள் பீகார் அரசியல்வாதிகளுடைய ஊழலை வெளிச்சம் போட்டு காட்டுது. போதாக்குறைக்கு சட்டம் ஒழுங்கும் சந்தி சிரிக்குது. இதனால ஆட்சியில் இருக்கிற என்டிஏ கூட்டணி அரசு மீது எக்கச்சக்க அதிருப்திகள் நிலவுது. சமீப காலங்களா பொதுவெளிகள்ல முதல்வர் நிதிஷ்குமாரோடைய நடவடிக்கைகளும் சர்ச்சை பேச்சுகளும் அந்த ஆட்சிக்கு அவப்பெயரை பெற்று தந்திருக்குது. இத்தனை அதிருப்திகளையும் தாண்டி கூட்டணி பலத்தை நம்பி தேர்தல் களத்துல இறங்கி இருக்குது என்டிஏ கூட்டணி. எதிர் திசையில பயணிக்கிற இண்டி கூட்டணியில ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவுக்கு இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு. வாக்குரிமை யாத்திரை நடத்த காங்கிரஸ் தன்னுடைய செல்வாக்கையும் கொஞ்சம் உயர்த்தி இருக்கிறார் ராகுல் காந்தி. பீகார்ல தேர்தல் ஆணையம் நடத்தி இருக்கும் சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்த பணியில சதி திட்டம் இருக்குது. பாஜக கூட இணைந்து எங்களுக்கு வாக்களிக்க கூடிய சுமார் 65 லட்சம் பேரை நீக்கி இருக்கிறது தேர்தல் ஆணையம்னு குற்றம் சாட்டுது இண்டி கூட்டணி. ஆளும் கூட்டணியோ தேர்தல் ஆணையம் நேர்மையாக அதன் கடமையை செஞ்சுட்டு வருது, தேர்தல் தோல்விக்கு காரணம் தேவைன்றதால இப்பவே இப்படி பொய் சொல்ல தொடங்கி இருக்கிறாங்க எதிர்கட்சிகள்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு கூட்டணிகளும் ஒன்னோட ஒண்ணு மோதிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த ரெண்டு கூட்டணியையும் மோதி சாச்சிடுவேன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு களமிறங்கி இருக்கிறாரு தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர். ஜன்சுராஜ் அப்படிங்கிற பெயர்ல கட்சி தொடங்கி மாநிலம் முழுவதும் தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டுட்டு வராரு. பீகார் தேர்தல் களத்தை உற்று நோக்கும் அரசியல் பார்வையாளர்கள் 243 தொகுதிகள் கொண்ட பீகார்ல சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு முன்பாக 7.9 கோடி வாக்காளர்கள் இருந்தனர். இதுல 1% அதாவது 7.9 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தாலே அது பெரும் தாக்கத்தை உண்டாக்கி இருக்கும். ஆனால் சுமார் 65 லட்சம் பேரை நீக்கி இருக்கிறது தேர்தல் ஆணையம். தோராயமா ஒவ்வொரு தொகுதியிலுமே சுமார் 26,000 வாக்குகள் மாயமாகி இருக்கு. 2020 சட்டமன்ற தேர்தல்ல 35 இடங்கள்ல 3000 வாக்குகளுக்கு குறைவாகவே வெற்றி வித்தியாசம் இருந்திருக்கு. 52 இடங்கள்ல 5000 வாக்குகளுக்கு குறைவாக இருந்திருக்கு வெற்றி வித்தியாசம். தலா 4 தொகுதிகள்ல வெற்றி வித்தியாசமானது 500, 1000, 1500, 2000 வாக்குகளுக்கும் குறைவா இருந்திருக்கு. 3 தொகுதிகள்ல 200க்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி தீர்மானிக்கப்பட்டிருக்கு. இந்த முறையும் தொகுதி வாரியாக சில நிறுவனங்கள் எடுத்த கருத்து கணிப்புகள்ல பல்வேறு தொகுதிகளிலும் மிக கடுமையான போட்டி நிலவிட்டிருக்கு. இதனால அரசு